அதே மாதிரி சிபிஐன்னு வரும்போது எந்த இடத்துல அந்த இடத்துல பாராபட்சம் இருக்காது. இப்ப இதுல பாராபட்சம் இருக்குமான்னு நான் சொல்ல வரல. அவங்க அந்த அளவுக்கு சிறப்பா விசாரணையை முடிச்சு அவங்க சப்மிட் பண்ணா கூட நடவடிக்கை எடுக்கிறதுல திருப்திகரமானதா இல்ல. இல்ல அந்த அறிக்கை வந்தவுடன் நடவடிக்கை நிச்சயமா எடுக்கப்படும் அப்படின்னு முதலமைச்சர் சொல்லியிருக்காங்க. அப்ப இதுக்கு முன்னாடி வந்த நடவடிக்கைகள்லாம் ஏன் அப்ப எடுக்கப்படலையா? அப்ப ஏன் அவங்க 27 நான் தான் சொல்றேன் 27 அதிகாரிகள் மேல குற்றச்சாட்டு இருக்காங்க அந்த கமிஷன் ரிப்போர்ட்ல. அதுல சம்பந்தப்பட்ட ஒரு நபருக்கு இன்னைக்கு உயர்கல்வி சாரி உயர் பதவி ஏன் கொடுத்திருக்கீங்க அப்போ குற்றம் சாட்டப்பட்ட நபருக்கு? அப்ப அந்த கமிஷன் தவறா இல்ல அந்த கமிஷன் ரிப்போர்ட் கொடுத்ததுல பிரச்சனையா இல்ல நீங்க அந்த கமிஷன் கொடுத்த ரிப்போர்ட்டையும் மீறி இங்க பதவி உயர்வு கொடுக்குறீங்களா? அந்த ஒரு கேள்வி நம்ம மாதிரி கேட்க வேண்டிய சூழ்நிலைக்கு வர இல்ல முடியல. விஜய் லேட்டா வந்ததுதான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம். விஜய் லேட்டா வந்ததே கூட்டத்தை அதிகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் லேட்டா வந்தாரு. இந்த மாதிரியான காரணங்கள் நிறைய பேர் விஜயுமே கார்னர் பண்றாங்க. அப்ப விஜய் தரப்புல என்னென்ன பண்ணிருக்கணும்? இல்ல இப்ப இது இன்னைக்கு அவங்க எல்லா இடத்துலயும் சமூக வெளியில எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுடைய பர்மிஷன் லெட்டர் வெளியே வருது. டைம்னு பாத்தீங்கன்னா என்ன நேரம் போட்டிருக்காங்க? 8:45க்கு அனுமதி கேட்டதா. அதெல்லாம் நாமக்கல் காலையில. கரூர்ல அவங்க அனுமதி கேட்டது 3 மணில இருந்து நைட்டு 10 மணி வரைக்கும். எத்தனை மணிக்கு வந்தாரு கரூருக்கு? 7 மணிக்கு 7:15க்கு ஸ்டார்ட் ஆகுது. அப்போ 3 மணில இருந்து 10 மணி வரைக்கும் நீங்க அனுமதி கொடுத்திருக்கிறீங்க. 7:15க்கு நடக்குது. என்ன இந்த இடத்துல தாமதம்?